என்ன காரணம் சொல்றாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எதுக்கு வெளியேறணும்? காரணம் என்ன சொல்றாரு? சரி, இப்ப நாங்க இது யார் நாடு? முதல்ல என்ன நான் இது ஏன் நாடு? இந்த நாடு திரும்ப திரும்ப கேள்வி, இது இருந்ததா உருவாக்கப்பட்டதா? அப்படி பார்த்தா மொத்தமாவே இது ஏன் நாடு? நான் சொன்னா கூட இந்த இனத்தின் மகன் பெருமைக்கு பேசுறேன்னு சொன்னேன். ஆனால் அம்பேத்கரை விட இங்க அறிவாசன் ஒரு அறிவான ஒரு கல்வியாளர் யாராவது இருக்காங்க? அவரே சொல்றாரு, இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான். இந்த நாடை இந்நாடு என்று சொந்தம் கொண்டாடிக்குள்ள ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. அது நீங்க எடுத்து பேச மாட்டீங்க, நாங்க எடுத்து சொல்லும்போது கேட்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது முதல்ல ஒண்ணு, நான் என் தாய்க்கு மகன், அப்பதான் எங்க அத்தைக்கு மருமகன். இல்ல நீ நாட்டுப்பற்றை உருவாக்கணும்னா நீ முதலில் உன் மொழி மீது, உன் இனத்தின் மீது, உன் நாட்டின் மீது பற்று கொண்டிரு. பிறகு இந்திய நாடு. நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, என் நேஷனாலிட்டி தமிழ். நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நான் என் நேஷனாலிட்டி தெலுங்கு, அப்படி என் நேஷனாலிட்டி கன்னடம். அப்படிதானே நான், அப்படிதானே இந்த நாடு. எதுவுமே இல்லாம நீ முதல்ல தேசியத்தியா இந்தியா ஒரு அது தேசமா பல தேசங்களின் ஐக்கியமா? அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை இருக்கணும். அதுதான் இந்த நாடு. அதுக்குதான் மாநிலங்கள் மொழி வழியே தேசிய இனங்கள் நீளங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க முதல்ல அதை படணும்னா முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருந்தா தான் நான் அத்தைக்கு மருமகனாக முடியும். அதுக்கு 22 வருஷம் ஆகுது நான் அத்தைக்கு மருமகனாக. எனக்கு உயிர் கொடுத்து உயிர் பால் ஊட்டி வளர்த்த என் தாய்க்கு நான் அன்பும் பாசமும் உண்மையும் காட்டி இருக்கிறதா? ஏன்னா ஒரு அடிப்படை இல்லாத இதை இதுக்கு வெளியில போனா ரொம்ப நல்லது, வெளியில போங்க, மொத்தமாவே போங்கன்னு சொல்லணும்.